தமிழக மக்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பேங்க் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் இல்லைனா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 புதிய விதிமுறைகள், அதாவது அப்டேட்டுக்கு எதுவும் வரலை. அதாவது ஒரு பழைய விஷயங்கள் தான். அதை உங்களுக்கு புதுசாக சொல்ல போகிறேன். சரிங்களா? சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் உண்மையாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ பேங்க் பாஸ்புக் வச்சுருக்கீங்களா, அதாவது HDF, அதே போல் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ இவங்க எல்லோரும் பேங்க் பாஸ்புக்கை என்ட்ரி போட மாட்டாங்க. ஆனால் ஏடிஎம் கார்டு, ஜிபேலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. எதுக்கும் சொல்கிறேன், இந்த பேங்க் பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாரம் போய் என்ட்ரி போட்டுக்கோங்க. என்ட்ரி போடுவதன் மூலம்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளவு கிரெடிட் ஆகியிருக்கு, எவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்கௌண்ட் பேங்க் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி நிறைய பேர் மூலையில் போட்டுறாங்க. அதை தூக்கி எறிஞ்சிடறாங்க. இனிமேல் இது எதுக்கு, இது தேவைப்படாது அப்படின்னு போட்டுறாங்க. ஆனால் அதை தான் கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ அக்கௌண்ட்டு லாக் ஆகிடுச்சு, திடீர்னு லாக் ஆகிடுச்சுன்னா பேங்க் பாஸ்புக் கட்டாயம் கேட்கப்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மக்களை அதை தூக்கி போடாதீங்க. பேங்க் தான் ஓப்பன் ஆகிடுச்சு, ஏடிஎம் தான், ஜிபேலாம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. பேங்க் பாஸ்புக் மிக முக்கியம். அதுலேயும் மிக முக்கியமானது வாரம் நீங்கள் போய் என்ட்ரி பண்ணுவது. சரிங்களா? அக்கௌண்ட் தானாக லாக் ஆகாது. நீங்கள் அந்த பேங்க் பாஸ்புக் ஆக்டிவாக வைக்கலை, அது ஒரு குறையாக இருக்கும். இல்லைன்னா மினிமம் பேலன்ஸ் நீங்கள் அதாவது பின்பற்றவில்லை அப்படின்னு அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் பேலன்ஸ் 500 மேலே 1000 மேலே போட்டு வச்சுக்கோங்க. 500 கீழே குறையக்கூடாது. உங்களுடைய அக்கௌண்ட் காசுக்கு அதிகம் பிடிக்கப்படலாம். அடுத்தபடியாக மிக முக்கியமானது என்னன்னா, வாரம் போய் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ண தெரிலனா அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த இப்படி சீட்டு இருக்குன்னா பிரிண்டு அடித்த சீட்டை விட்டுருங்க. பிரிண்ட் அடிக்காத ஒரு சீட்டு, ஒரு ஒயிட் கலர் சீட் இருக்கும், அதை இப்படி விட்டிங்கன்னா அது பிரிண்ட் அடித்து தந்துடும். சரிங்களா? ஆனால் ஒன்று, 2 பக்கமும் சீட்டு ஓப்பனாக இருக்கணும். ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டிங்கன்னா, நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டு தானாக வந்துடும். சரிங்களா? இதை எல்லோரும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க மக்களே. சரிங்களா? பேங்க் பாஸ்புக் ஓப்பன் பண்ணியாச்சு, எனக்கு ஏடிஎம் கார்டு வாங்கிட்டேன், ஜிபேலாம் ஓப்பன் ஆகிடுச்சு, இனிமேல் இது எதுக்கு பாஸ்புக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. அது கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கப்படும் போது நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் அக்கௌண்ட் மீண்டும் அன்லாக் எடுக்க முடியாது. ஒரு அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சுன்னா அது பேங்க் பாஸ்புக் மூலம் தான் எடுக்கப்படும். உங்கள் ஏடிஎம் கார்டோ இல்லை உங்கள் ஜிபே நம்பரோ கேட்க மாட்டாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அந்த உங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் இதான் பார்ப்பாங்க. பேங்க் பாஸ்புக் மிக முக்கியமானது மக்களே. அதை பீரோக்குள்ளே பூட்டி வைக்காதீங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. வாரம் போய் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க. சப்போஸ் பேங்க் பாஸ்புக் யார் வேணால் போய் என்ட்ரி பண்ணலாம். உங்களுடைய ஃபேமிலியில் கொடுத்து கூட யார் வேணால் போய் என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா? என்ட்ரி யார் வேணால் பண்ணலாம், ஆனால் பணம் எடுப்ப தான் நீங்கள் போய் ஆகணும். சரிங்களா? என்ட்ரியும் வாரம் பண்ணிடுங்க. சரிங்களா? பேங்க் பாஸ்புக் வைத்திருப்பவர்கள் மற்றும் வங்கி கணக்கில் HDF எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றப்படலாம். அப்போ புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அதிகமாக பணம் பிடிக்கப்படும். நீங்கள் பேங்கில் போய் கடலாம் தெரியும், எல்லாம் நான் சொல்கிறதான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரி போடுங்க. வாரம் போய் என்ட்ரி போடுங்க. பேங்க் பாஸ்புக்கை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? பேங்க் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வருஷ கணக்காக போய் பீரோவில் பூட்டிடுவாங்க. அதெல்லாம் வேணாம். அவங்களே கேட்டுருவாங்க கேள்வி. என்ன கேட்பாங்கன்னா, என்னப்பா பேங்க் பாஸ்புக் போல ஒரு என்ட்ரி கூட போடாமல் நீ பாட்டு வச்சுருக்க, அப்போ இப்படி இருந்தால் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக லாக் செய்ய தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேங்க் பாஸ்புக்கை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. என்ட்ரி பண்ணி வாரம் என்ட்ரி பண்ணுங்கள். மாதம் என்ட்ரி போடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய பணம் வரும் போகும். அதுக்கப்புறம் எவ்வளோ செலவு எல்லாமே தெரிய வரும். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் நம்ம பயனுள்ள நம்ம மணிகண்டன் ஆஃபீஷியல் எம்இடிக்கு சேனல் மறக்காமல் ஃபாலோவை கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.